ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் பார்க்குறோம். 11/8/26 ஸ்திரீ சக்தி எஸ்எஸ் ஸ்டார் நம்பர் 532க்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தது 10/8/26 பாக்கியதாரா பிடி ட்ரா நம்பர் 66க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து ரிசல்ட் 263,322ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. திரும்பவும் டபுள்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதே போல் தான் டபுள்ஸ் வந்திருக்கு. சிங்கிள் நம்பரில் நமக்கு டபுள்ஸ் தான் வந்தது. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் வீடியோஸை. அதே போல் தான் 22ங்கிறது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 622ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 322. இனி வந்து 922ங்கிறது இந்த மந்த்லேயே ஒன்று வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எதனால்னா 6, 3, 9 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ 922ங்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 24 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். 22 வந்ததுனால நமக்கு இங்கே மிஸ்ஸு. இங்கே மிஸ் ஆனதுனால இங்கேயும் மிஸ் ஆகிருக்கும். 2 மட்டுமே போர்டில் வந்துருந்துச்சு. ஃபாலோ நம்பரில் 244 அது போல் தான் எடுத்திருந்தோம். 744, 244ல் 2 மட்டும் வந்துருந்துச்சு. இன்றைக்கான ஒரு நம்பர் நல்ல நம்பர் தான் எடுத்திருக்கோம். பார்ப்போம், ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்க நம்பர் 8, 4. பி போர்டில் 8, 6. சி போர்டில் 7, 4 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 88, 86, 87, 84, 48, 46, 47, 44, 67, 64 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 887, 464, 867, 484 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த நம்பரையும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன்னு வேணாம். 16/7/26லேருந்து 10/8/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை நம்ம எழுதியிருக்கோம். 16/7/26க்கு 687ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து 370, 896, 925, 778, 669, 225, 404, 527, 108, 014, 773, 550, 928, 644, 727, 228, 482, 622, 975, 334, 769, 887, 199, 935, 322ங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு லாஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இனி எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷனில் தான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த 22 அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் பாருங்கள். லாஸ்ட்டாக 622ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அதாவது இந்த மந்த்லேயே 1, 2ஆம் தேதியில் வந்திருக்கும். 3ஆம் தேதி வந்திருக்கும். 2 இல்லை 3ஆம் தேதியில் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 322ங்கிறது லாஸ்ட்டாக வந்திருக்கு. இதனால தான் நம்ம வந்து 922ங்கிற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கடுத்து தான் நம்ம கணக்கில் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 9, 2, 2 வச்சோம்னா 522, 622 அப்படிங்கிற ஒரு கணக்கு வருமா, திரும்பவும் 2 வருமாங்கிறதையும் பார்க்கணும். இங்கே 5, 6, 7, இங்கே 5, 7, 7, 67க்கு 77 அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2, 2 வரதுனால ஒரு 7 வருமா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். 2, 3, 1 வருமா, டி போர்டில் 1 அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஏ போர்டில் 5, 9, 8, 5, 7, 6 வருமா, இந்த இடத்துல 6 வந்ததுன்னா 8, 4, 6 அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருமாங்கிறதையும் பார்க்கணும். லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு 6 தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் 6க்கு பதிலாக 3 வந்துருந்துச்சு.
இப்போ 3 வந்ததுனால 9, 3 அப்படின்னா 6ங்கிற ஒரு பேட்டர்னுக்கு. ஸோ ஏ போர்டில் 6ங்கிறது கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. 617ங்கிறது சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுறவங்க இந்த நம்பரையும் பாருங்கள். 617. அடுத்ததாக ஃபாலோ நம்பரில் 744, 244. அடுத்ததாக இந்த 922ம் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட் பேர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபியை பொறுத்த வரைக்கும் 88, 86, 87, 84. ஏசியை பொறுத்த வரைக்கும் 87, 84, 86. பிசியை பொறுத்த வரைக்கும் 87, 84 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆல் போர்டு என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஆல் போர்டில் 8ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக தெரியுது. அப்படி 8 மிஸ் ஆகுது அப்படின்னா 4ங்கிறத ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குற நம்பர் D1, D6, D8க்கான கெஸ்ஸிங் தான். 11, 8, 26 செவ்வாய்க்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குற முன்னாடி லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 8, 8, 26 சனிக்கிழமை நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, D1க்கு வந்த ரிசல்ட் 051. அதுக்கு வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்ட்லேயும் 5 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. 0ம் 1ம் நம்ம கணக்கில் வராதனால இங்கே மிஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து D6க்கு 105ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் பார்க்கையில் நமக்கு மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ஆல் போர்டில் 4, 6 எடுத்தோம், ஆனால் இங்கே 1, 5, 0 அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. D8க்கு வந்த ரிசல்ட் 773. இதில் நம்ம கொடுத்ததில் 7 அப்படிங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு, 3ங்கிறது அதே போர்டில் வச்சிட்டோம். இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏபிஎஸ்சி பிசியில் ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கும். 10ஆம் தேதிக்கு நம்ம கொடுக்க முடியல. 10ஆம் தேதிக்கு வந்த ரிசல்ட் 984ங்கிறது D1க்கு வந்த ரிசல்ட்டாக இருக்குது. இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் நமக்கு 6, 4, பி போர்டில் 3, 5, சி போர்டில் 5, 6 அப்படிங்கிற போல் நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஏபியில் 63ன்னு எடுக்கிறீங்கன்னா 36ன்னு போர்டை திருப்பி வைக்கிறதுனால போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக தெரியுது. 9 அப்படின்னாலே 6 அப்படிங்கிறது அடுத்த ரிசல்ட்டுக்கு வரும். அப்படி 6 மிஸ் ஆகுதுன்னா 5ங்கிறது ஒரு 50-50 ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். இனி D6க்கு D8க்கான கெஸ்ஸிங்கை வந்து நம்ம 2.0 சேனலில் கொடுப்போம். சேனலோடைய லிங்க்கு நம்ம சேனல்லே இருக்குது. அது போக கெஸ்ஸிங் தமிழ்னு 2.1 சர்ச் பண்ணிங்கனாலும் சேனலோடைய லோகோ ஷோ ஆகும். அது மூலிமா அந்த சேனலையும் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஜாயின் பண்ணவங்க கேட்குறீங்க வீடியோஸ் வரல அப்படின்ட்டு. நான் அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன ரீசன்னா, நம்ம கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ்லாம் வரும்போது தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுப்போம். டெய்லியும் வந்து அதை அப்லோட் பண்ண முடியாது. அதுவும் வந்து மெம்பர்ஷிப்பில் என்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வரும். இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் மூலிமா தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் வரும். ஃபஸ்ட்டு 2 லெவலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு போஸ்ட்டில் தான் வரும். 3rd லெவலில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வீடியோ மூலிமா வரும். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.